Don't forget to like, subscribe and share the videos. Welcome to Ganesh IAS Academy. In this video, we are going to discuss a topic which is relevant for the upcoming 2025 UPSC prelims. Okay, so the topic was new Ramsar sites. Okay, so central government என்ன பண்ணீங்கன்னா அந்த வெட்லேண்ட் டே February 2 வந்து என்ன பண்ணா வெட்லேண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க. அந்த டேல வந்து என்ன பண்றாங்கன்னா 4 நியூ ராம்சார் சைட் வந்து நோட்டிஃபை வந்து பண்ணிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால அந்த 4 நியூ ராம்சார் சைட் என்ன, அதுக்கப்புறம் எந்தெந்த ஸ்டேட்ல வந்து அது இருக்குது, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, இப்படி மாதிரி எல்லாமே இந்த வீடியோ வந்து எடுத்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ நியூஸ்ல பார்த்தலாம். சென்டர் ஹாஸ் அனௌன்ஸ்டு அடிஷன் ஆஃப் 4 நியூ ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா, இன்க்ரீசிங் த டோட்டல் டு 89. ஓகே, ஸோ நம்பர்ஸ் வந்து டோட்டலா வந்து இப்போதைக்கு 89 வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படி மாதிரி சொல்றாங்க இந்தியாவில் பாக்குறப்ப. த நியூலி டெசிக்னேட்டட் ராம்சார் சைட்ஸ் இன்க்ளூட். ஓகே, ஸோ பாக்குறப்ப சக்கரவட்டை பேர்ட் சாங்சுரி, தென் தேர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி இன் தமிழ்நாடு. ஓகே, ஸோ தமிழ்நாடுல இருந்து 2 இருக்குது. அதுக்கப்புறம் கச்சியப்பள்ளி வெட்லேண்ட் அண்ட் த உத்வால் லேக். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி 4 பிளேசஸ் தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 நியூ ராம்சார் சைட்ஸை வந்து நோட்டிஃபை வந்து பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனாலதான் வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் அந்த 4 நியூ சைட்ஸையும் வந்து ஈச் அண்ட் எவ்ரி இது வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பாக்குறப்பன்னா சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி. ஓகே, ஸோ எங்க பாக்குறப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இதுதான். இட் இஸ் a unique mosaic wetland ecosystem located close to the Gulf of Mannar. ஓகேவா? ஸோ கல்ஃப் ஆஃப் மன்னார்ல இருக்கக்கூடிய பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு இதுதான் வந்து இந்த சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி அப்படின்னு சொல்றாங்க. தென் சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே a regular route for the migratory birds that comes from the ஈரான், ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான். ஓகே, ஸோ இந்த சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவேன்னு சொல்லுவாங்க. ஸோ சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவேனா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கைண்ட் ஆஃப் மைக்ரேட்டரி ரூட். ஓகேவா? ஸோ இது வந்து எங்கெல்லாம் எக்ஸ்டெண்ட் ஆயிருக்கு பாக்குறப்ப நம்ம இந்தியன் ஓஷன்ல இருந்து இருக்கு பார்த்தீங்களா, இந்தியன் ஓஷன்ல இருந்து அந்த ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் அந்த நேரோவான ஒரு பேசேஜ் தான் வந்து இந்த சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே. ஓகே, ஸோ இதுக்கு வந்து என்ன மாதிரி கண்ட்ரிஸ் இன்க்ளூட் ஆகும் அப்படின்னா ஈரான், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், இந்தியா, மால்தீவ்ஸ், அதுக்கப்புறம் சைனா அண்ட் தென் ரஷ்யா, இந்த மாதிரியான எல்லாமே இருக்கக்கூடிய அந்த நேரோ பேசேஜ் இருக்கக்கூடிய கண்ட்ரிஸ் எல்லாமே இதுக்கு வந்து இன்க்ளூட் ஆகும். ஓகே, ஸோ இங்க இருந்து வரக்கூடிய வாட்டர் பேர்ட்ஸ் தான் நார்த்தன் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த ஆர்டிக் இல்லைன்னா ரஷ்யாவில் இருக்கக்கூடிய அந்த வாட்டர் பேர்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அந்த வின்டர் டைம்ல வந்து என்ன பண்ணலாம் இங்க வந்து மைக்ரேட் ஆகும். ஓகே, ஸோ மைக்ரேட் ஆகி இந்தியா, தமிழ்நாடு அந்த மாதிரி இருக்கக்கூடிய நிறைய லேக்ஸ், வெட்லேண்ட்ஸ் வந்து அது வந்து ப்ரீடிங் மட்டும் போகும். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து இதை வந்து மென்ஷன் பண்றாங்க சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே. ஓகே, ஸோ அது லொக்கேட்டா இருக்கக்கூடிய ஏரியாவும் வந்து இந்த சக்கரக்கோட்டை பேர்ட் சாங்சுரி வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஓகே, திஸ் வெட்லேண்ட் ஆக்ட் as a breeding ground for several resident or resident migrant species of waterfowl. ஓகே, ஸோ முக்கியமா எதுனா வாட்டர்ஃபால் ஸ்பீசிஸ்க்காக தான் இது வந்து ப்ரீடிங் ஸ்பேசஸ் வந்து இருக்குது. அடுத்ததுன்னா தேர்த்தங்கல் பேர்ட் சாங்சுரி. இது எங்க இருக்குன்னா தமிழ்நாட்டில் தான் இருக்குது. இட் லைஸ் அலாங் சென்ட்ரல் ஏசியன் ஃபிளைவே அண்ட் கிரிட்டிக்கல் பிரீடிங் அண்ட் ஃபோகிங் கிரவுண்ட் ஃபார் வாட்டர் பேர்ட்ஸ் இன்க்ளூடிங் த ஸ்பாட் பெல்ட் பெலிகன். ஓகே, ஸ்பாட் பெல்ட் பெலிகன் வந்து நமக்கு வந்து நியூஸ்ல வந்து இதோட 3rd டைம் வந்து வருது. ஓகே, ஸோ அது மாதிரி பாக்குறப்ப இந்த ஸ்பீசிஸ் பேஸ்டான கொஸ்டின் வந்து இருக்குது. ஓகேவா? ஸோ ஸ்பாட் பெல்ட் பெலிகனை பத்தி முன்னாடியே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம், முடிஞ்சா அது வந்து தேடி பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த ஸ்பாட் பெல்ட் பெலிகனுக்கு இது வந்து ஒரு பிரீடிங் கிரவுண்டா வந்து இருக்குது. தென் பிளாக் ஹெட்டட் இபிஸ் அண்ட் த ஓரியண்டல் டாட்டர். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியான வாட்டர் ஸ்பீசிஸ் பேர்ட் ஸ்பீசிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு மைக்ரேட்டரி ஏரியா, பிரீடிங் ஏரியா வந்து இருக்குது. ஓகே, இட் பிளேஸ் a crucial role in climate regulation, recharging groundwater and irrigation. ஓகே, ஸோ வெட்லாண்டோட ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீசார்ஜிங் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். ஓகே, ஸோ அதனால என்ன பண்றாங்கன்னா வேர்ல்டு வைட் இருக்கக்கூடிய அந்த வெட்லாண்ட்ஸ் எல்லாமே ப்ரொடெக்ட் பண்ணிட்டு வராங்க இந்த ராம்சார் சைட்னு சொல்லி நமக்கு வந்து மென்ஷன் பண்ணி. ஓகே, ஸோ அது வந்து நேஷனல் இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்கலாம், ஆஸ் வெல் இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸாகவும் இருக்கலாம் அந்த வெட்லாண்ட்ஸ் எல்லாமே. ஓகே, ஸோ பட் இந்த ராம்சார் சைட் வந்து இன்டர்நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு வெட்லாண்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் பாக்குறப்ப உத்வா லேக் எங்க இருக்குன்னு பார்க்கலாம், ஜார்க்கண்ட். இட் இஸ் நேம்ட் ஆஃப்டர் செயின்ட் உதவா இன் மகாபாரதா டைம்ஸ், a friend of Lord Krishna, and it falls with the Gangetic plains of biogeographic zone. ஓகேவா? ஸோ Gangetic plains பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் வெட்லாண்ட்ஸ் தான் வந்து இந்த உத்வா லேக். ஓகேவா? ஸோ இந்த உத்வா லேக்கோட பேர் எங்க இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த மகாபாரதத்துல இருந்து எடுத்த ஒரு நேம் தான். ஓகேவா? ஸோ அது வந்து சொல்றாங்க the sanctuary has 2 water bodies, பத்தோரன் அண்ட் த பெர்ஹலே அப்படிங்கிற 2 வாட்டர் பாடிஸ் வந்து இருக்குது. இஸ் த ஃபர்ஸ்ட் ராம்சார் டெசிக்னேட்டட் வெட்லேண்ட் ஃப்ரம் ஜார்க்கண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரியா நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் நோட்டிஃபை வந்து பண்றாங்க அப்படின்னா அதுவும் நமக்கு வந்து பிலிம்ஸ் நடப்புல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? ஸோ ஜார்க்கண்ட்ல இருந்து இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் அந்த ஒன்லி வெட்லேண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து உத்வா லேக் தான். ஓகேவா? ஸோ தமிழ்நாட்டில் பாக்குறப்ப நமக்கு வந்து தெரியும் 20 வெட்லேண்ட்ஸ் வந்து இருக்குது. ஓகே, இந்த ராம்சார் சைட் வந்து பட் இந்த ஜார்க்கண்ட்ல இருந்து பாக்குறப்ப இதுதான் ஒன்லி அண்ட் ஃபர்ஸ்ட் வெட்லேண்ட். ஓகே, so name was Udwa Lake. Then
கெச்சியோ பல்ரி லேக். ஓகே, ஸோ இந்த கெச்சியோ பல்ரி லேக் சொல்லி பாக்குறப்பையும் இது எங்க இருக்கும் பார்த்தோம் அப்படின்னா சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் லேக் ஆஸ் நோட்டிஃபைட் as the international importance wetland. Okay, so it is a sacred gem revered by both Buddhists and Hindus. Okay, so the lake வந்து both Buddhists and Hindus வந்து ஒரு sacred place வந்து இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. It is known as wish fulfilling lake. Okay, so நமக்கு வந்து அந்த லேக்ல வந்து ஏதாச்சும் வேண்டுதல் வந்து நிறைவேறணும் அப்படின்னா அந்த லேக்ல வந்து நமக்கு வந்து காட் வந்து ப்ரே பண்ணிட்டு அந்த லேக்ல போய் குளிச்சோம் அப்படின்னா அங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த விஷ் வந்து நடக்கும் அப்படி மாதிரி ஒரு மித் வந்து இருக்கு. ஓகேவா, ஸோ அதான் என்ன சொல்றேன்னா விஷ் ஃபுல்ஃபில்லிங் லேக் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இட் இஸ் a tranquil waters believed to be blessed by a குரு பத்ம சம்பவா அண்ட் காடஸஸ் தாரா. ஓகே, ஸோ இவங்களோட பிளஸிங்ல வந்து வாட்டர் தான் அந்த லேக்ல வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ரிலீஜியஸா வந்து சொல்றாங்க. ஓகேவா, இட் இஸ் சரௌண்டட் பை lush forests and the mystical aura of ancient legends. This enchanting lake part of the revered Damazong Valley. Okay, so இந்த Damazong Valley என்ன சொல்றாங்கன்னா சிக்கிம்ல இருக்கக்கூடிய கைண்ட் ஆஃப் வேலி வந்து ரைஸ் பேடியில இருக்கு. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்லுவாங்கன்னா ரைஸ் வேலி கூட நமக்கு வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த Damazong வேலியில தான் இந்த பர்டிகுலரான கெச்சியோ பல்ரி லேக் அப்படிங்கிற ஒரு வெட்லாண்ட் வந்து இருக்குது. ஓகே, ஸோ இதுவுமே என்னன்னா சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் ஒன்லி வெட்லாண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ரெண்டு வந்து என்ன பண்ணலாம்னா நமக்கு வந்து இந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஸோ ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய ஒரே வெட்லாண்ட் எது அப்படின்னா நம்மளுக்கு வந்து உத்வா லேக் தான். அதே மாதிரி கச்சியோ பல்ரி லேக் தான் வந்து சிக்கிம்ல இருக்கக்கூடிய ஒரே வெட்லாண்ட் அப்படின்னு நம்மளுக்கு வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. ஓகே, வெட்லாண்ட் கிடையாது அந்த ராம்சார் சைட். ஓகே, ஸோ அந்த ராம்சார் சைட் மென்ஷன் பண்றப்ப இது வந்து எங்க மட்டும் தான் இருக்குது. ஓகே, ஜார்க்கண்ட்ல ஒரே மட்டும் தான் இருக்கு, தென் சிக்கிம்ல ஒன்று மட்டும் தான் இருக்குது. ஸோ தென் ப்ராக்டிஸ் கொஸ்டின் பார்த்துக்கலாம். வித் ரெஃபரன்ஸ் டு த ராம்சார் சைட்ஸ் இன் இந்தியா கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். Teerthamel Bird Sanctuary lies in the along the Eastern Asian Flyway are critical breeding and foraging grounds for water birds. Kechia Peltry Wetland is the first and the only Ramsar site of Sikkim. அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ ஆன்சர் தெரிஞ்சு வந்து கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, நான் உங்களுக்கு வந்து பின் பண்ணி வைக்கிறேன். ஓகே, ஸோ தென் நம்ம இந்த வீடியோ என்ன பார்த்துருக்கோம்னா ஒரு முக்கியமான என்விரான்மெண்டல் ஏரியான ஒரு கரண்ட் அஃபேர் டாபிக் டிஸ்கஸ் பண்ணிக்கோம். ஓகேவா, ஸோ ராம்சார் சைட்னால நமக்கு வந்து பிலிம்ஸ் ஃபேண்டப்ல ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான ஒரு ஏரியா. ஓகே, ஸோ அதுபடி பார்க்குறப்ப இப்போ வந்து வெட்லாண்ட் டே February 2 வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா 4 நியூ ராம்சார் சைட் வந்து அலோகேட்டட் நோட்டிஃபை வந்து பண்ணிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து. ஓகே, ஸோ என்னெல்லாம் சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சக்கரக்கோட்டை பேட் செஞ்சுரி, அதுக்கப்புறம் தீர்த்தங்கல் பேட் செஞ்சுரி, உத்வா லேக், அதுக்கப்புறம் இந்த கெச்சியோ பல்ரி லேக். ஓகே, ஸோ இந்த 4 தான் புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. அது வந்து எந்தெந்த ஸ்டேட்ல இருக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிற மாதிரி எடுத்து பார்த்துருக்கோம். ஓகேவா, இந்த வீடியோல வந்து அதை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க, கண்டிப்பா ரிப்ளை பண்றாங்க. ஓகேவா, ஸோ see you in the next video. Until then, bye from Ganesh IS Academy. Thank you.